அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். அகிலத்தின் இன்றைய பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஊழலுக்கு எதிரான மிகப்பெரிய அளவிலான கூட்டுக்களவாணிகள் தனக்கு மிகப்பெரிய அளவிலான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக அன்றகுமல் சினேகா பகிரங்கமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார். இலங்கையின் பிரபலமான விளையாட்டு வீரர் ரக்பி வீரர் கொலையில் மஹிந்த மனைவியின் உடைய தொடர்புகள் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. காசாவில் ஹமாஸ் இயக்கம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள். ஸ்டேலினுடைய முக்கிய ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் வெளியான பிரதானமான இலங்கை உலகின் செய்திகளை பார்க்கலாம். ஊழலுக்கு எதிரான அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் எமக்கு பாரிய அச்சுறுத்தலாக மாறியிருப்பதாக ஜனாதிபதி அன்றகுமல் சினேகா பகிரங்கமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார். நேற்றைய தினம் பண்டாரவளை பொது விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற இந்திய நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் 10,000 வீடமைப்பு திட்டத்தின் 4வது கட்ட 2,000 பயனாளிகளுக்கு வீட்டு உரிமைகளுக்கான வீட்டு பத்திரங்கள் வழங்கப்பட்ட போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த நாட்டில் புரையோடி போயிருக்கின்ற லஞ்சம், ஊழல், அதிகார துஷ்பிரயோகத்தை இல்லாமல் செய்வதற்கு நாம் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். எந்தவிதமான பாரபட்சமுமின்றி பெரியவர், சிறியவர், வசதி படைத்தவர், செல்வாக்கு மிக்கவர்கள் என்ற பேதமில்லாமல் குற்றச்சாட்டுக்களுடன் தொடர்புடைய அனைவர் மீதும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இதன் காரணமாக ஊழல் செய்தவர்கள், ஊழல் செய்வதற்கு துணை புரிந்தவர்கள், அவர்களுடைய கூட்டாளிகள், தங்களுடைய அரசியல் மூலம் பணத்தை உழைப்பதற்காக வந்த அரசியல்வாதிகள் என பலரும் தமக்கு எதிராக தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களை விடுத்து வருவதாகவும் அவர்கள் ஒன்றிணைந்து ஊழல் மிக்க கூட்டணி ஒன்றை உருவாக்கி இருப்பதாகவும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார். இருந்த போதிலும் இவற்றையெல்லாம் கடந்து நாம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்பது அன்றகுமல் சினேகாவினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. தற்போது நிலவும் காலநிலை காரணமாக டெங்கு மற்றும் எலிக்காய்ச்சல் வேகமாக பரவியிருப்பதால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரம் குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று டெங்கு ஒழிப்பு திட்டத்தின் சமூக வைத்திய நிபுணர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். மேலும் இலங்கையின் எந்த பாகத்தில் இருந்தாலும் நீங்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டோ அல்லது காய்ச்சலுக்கான அறிகுறிகள் காணப்பட்டாலோ 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக வைத்தியரிடம் சிகிச்சை பெற வேண்டும், தாமதிக்க வேண்டாம். இது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த ஆண்டில் இதுவரை 39,826 டெங்கு நோய் தொடர்பான வழக்குகள் பதிவான சூழ்நிலையில் 21 பேர் டெங்கு காரணமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அடுத்து இலங்கையின் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் படுகொலை தொடர்பாக ஏற்கனவே பல விடயங்கள் வெளியாக இருந்தன. குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் பல்வேறுபட்ட தரப்பினரின் ஈடுபாடுகள் குறித்த ஆதாரங்கள் கூட வெளியாக தொடர்பான விசாரணைகள் தீவிரப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆட்சியாளர்கள் இந்த வழக்கின் முக்கிய சாட்சிகளை கிளப்பதற்கும் அல்லது வழக்கை மூடிமறைப்பதற்கும் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டார் என்ற செய்திகள் வெளியான சூழ்நிலையில் தற்போது இந்த ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை வழக்கில் மஹிந்த ராஜபக்ஷவினுடைய மனைவி சிறந்து ராஜபக்ஷ அவர்கள் தொடர்பு பெற்றிருக்கின்றார் என்ற விஷயத்தை ஏறக்குறைய தாங்கள் உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் வசீம் தாஜுதீன் கொலை செய்யப்பட்ட அன்றைய தினம் சிறந்து ராஜபக்ஷ 42 அழைப்புகளை எடுத்திருக்கின்றார். அதில் குறிப்பாக போலீஸ் பாதுகாப்பு தரப்புகளுக்கும் இந்த அழைப்புகள் சென்றிருப்பதாகவும், எனவே இந்த தொலைபேசி அழைப்புகளை பகுப்பாய்வு செய்தால் அல்லது தொலைபேசி அழைப்புகளுடைய கூடிய விவரத்தை தொலைத்தொடர்பு ஆணையம் மூலம் பெற்றுக்கொண்டால் இவர்களுடைய தொடர்புகள் உறுதிப்படுத்தப்படும் என்று விசாரணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவருடைய கூட்டாளிகள் மீது பல்வேறுபட்ட வழக்குகள் சாட்சியங்களுடன் ஆதாரமாகியுள்ள சூழ்நிலையில் தற்போது மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிரந்தி ராஜபக்ஷ தாஜுதீன் கொலையில் தொடர்பு பட்டிருக்கின்றார் என்பது விரைவில் உறுதிப்படுத்தப்படும். அவர் அன்று கொலை செய்த ஒரே நாளில் 42 அழைப்புகளை எடுத்திருக்கின்றார் என்ற செய்திகள் தற்போது மீண்டும் மஹிந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறியிருக்கின்றது. கெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்த பௌத்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மெல் ஸ்ரீபுர காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் குருநாகலை கரந்தகுல பிரதேசத்தில் உள்ள விகாரை ஒன்றில் நேற்று இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது. 27 வயதுடைய தேரரிடமிருந்து
2300 மில்லிகிராம் கெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட தேரருடன் வெலகதிர பிரதேசத்தில் வசிக்கும் 35 வயதுடைய நபர் ஒருவரும், இப்பாகம பிரதேசத்தில் வசிக்கும் 22 வயதுடைய ஒருவரும் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த தேரரிடம் இருந்து அதிநவீன சொகுசு காரொன்றும் காவல்துறையால் மீட்கப்பட்டிருப்பதான செய்தி வெளியாக இருக்கின்றது. பௌத்த தேரரே, மக்களுக்கு நல்வழியை அறநெறியை போதிக்கப்பட்டவரே போதை வஸ்துக்களை கடத்தி அவற்றை பதுக்கி வைத்து வியாபாரம் செய்தால் சாதாரண மக்களினுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. பௌத்த பிக்கு என்ற வேடத்தை அணிந்து கொண்டு அல்லது அந்த போர்வைக்குள் இருந்து கொண்டு பல குற்றச்சாட்டுக்களில் இவர்கள் ஈடுபடும் நிலையில் தற்போது பௌத்த பிக்குகளும் பல்வேறுபட்ட பிரதேசங்களில் கைது நடவடிக்கைகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றமை இந்த அரசாங்கத்தில் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. நுவரெலியா பிரதேசவை பிரிவுக்குட்பட்ட நானோயா பகுதியில் நேற்று பிற்பகல் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக நுவரெலியா கட்டன் நானோயா நகரில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், பிரதான வீதியூடாக வெள்ள நீர் நிரம்பியிருப்பதால் நுவரெலியா கட்டன் வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நானோயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போஸ்ட் 768 கிரிமிட்டி கிராம உத்தியோகத்தர் பிரிவில் டெஷ்போர்ட், கிரிமிட்டி, கார்லிபிக் 3 பிரிவுகள் தாழ்நிலை பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதுடன் பலரின் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருப்பதால் மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பல பயிற்சியாளர்கள் மிகப்பெரிய அளவிலான இழப்புகளை சந்தித்திருப்பதுடன் தற்போது வெளிவந்த பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதால் அவர்கள் பாரிய சேதங்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக மழை பெய்யுமாக இருந்தால் நிலைமை மேலும் மோசமடையலாம் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து உலகில் இடம்பெற்ற இன்றைய முக்கியமான செய்திகளை பார்க்கின்ற பொழுது, ஆப்கானிஸ்தான் தலிபான்களுக்கும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் இடையில் மிக கடுமையான மோதல் இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக ஆப்கானிஸ்தானின் தலிபான்கள் நடத்திய தாக்குதலில் 58 பாகிஸ்தான் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 60 பேர் வரை காயமடைந்திருப்பதாகவும் 25 பாகிஸ்தான் இராணுவ சாவடிகளை தலிபான் படைகள் கைப்பற்றியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தமது தரப்பில் ஏற்பட்ட உயிரிழப்புகளை ஏற்றுக்கொண்டுள்ள பாகிஸ்தான் இராணுவ தலைமை தலிபான்கள் தரப்பில் 150க்கும் மேற்பட்ட தலிபான் இயக்கத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல் தலிபான்களுடைய முக்கிய இராணுவ தளங்கள் மீது தாங்கள் தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்ற செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வர இரண்டு தரப்பினரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இது அமெரிக்காவினுடைய திட்டமிட்ட சதி காரணமாக பாகிஸ்தானை பயன்படுத்தி தலிபான்கள் மீதான தாக்குதலை நடத்தி இரண்டு தரப்புக்கும் இடையில் ஒரு முறுகலை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் பரவலாக எழுந்திருக்கின்றன. அடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கும் சூழ்நிலையில் இன்றைய தினம் 20 இஸ்ரேல் பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் இவர்களுக்கு ஈடாக இஸ்ரேல் சிறைகளில் உள்ள 2000 பலஸ்தீன் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இன்று காலை இந்த நடவடிக்கைகள் தொடங்கும் என்று ஹமாஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. இதற்கிடையே காசா அமைதி திட்டம் தொடர்பாக இன்றைய தினம் எகிப்தில் உச்சி மாநாடு நடைபெறுகின்றது. இந்த உச்சி மாநாட்டிற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் எகிப்து அதிபர் அப்தல் பத்தா அல்-சிசி அவர்களும் தலைமை தாங்குகின்றார்கள். பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி, சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உட்பட 20 நாடுகள் இந்த கத்தார் அமைதி உச்சி மாநாட்டில் பங்கேற்பார்கள் என்றும் இந்த உச்சி மாநாட்டில் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்படலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. அடுத்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஊடகமான சேனல் 12 ஊடகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காசா போரில் இஸ்ரேல் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருப்பதாக அதன் ஆசிரியர் தலையங்கம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேலிய அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட முதன்மையான இலக்கு காசாவிலிருந்து ஹமாஸை அகற்றுவதாகும். ஆனால் இன்று நாங்கள் தெருக்களை பார்த்தால் ஹமாஸ் இயக்கத்தினர் முன்பு எவ்வாறு இருந்தார்களோ அதே போன்று சீருடைகளில் ஆயுதம் தரித்து அவர்கள் மக்கள் மத்தியில் செல்லக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. அவர்கள் மிகவும் திறமையான ஆயிரக்கணக்கான போராளிகள் இன்னமும் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஹமாஸ் இல்லாத காசா என்ற இஸ்ரேலின் இலக்கு சாத்தியப்படுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது.
ஹமாஸ் மீண்டும் ஆளும் சக்தியாக நீடித்திருப்பது இன்றைய களத்தில் மறக்க முடியாத யதார்த்தம் என்றும், ஹமாஸின் இராணுவ திறன்களை தாம் முற்றாக அழித்தொழித்து விட்டோம் என்று இஸ்ரேல் குறிப்பிட்டாலும் கூட, ஹமாஸ் இயக்கத்தின் போராளிகளும் சரி, அவர்களுடைய ஆயுத தளபாடங்களும் சரி, இன்னமும் மிகப்பெரிய அளவில் அழிக்கப்படவில்லை. பொதுமக்களே இதில் பாரிய அளவில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை இஸ்ரேலிய ஊடகங்களே தெரிவிக்க ஆரம்பித்திருப்பமை நெதன்யாகு அரசுக்கு மிகப்பெரும் நெருக்கடியாக மாறியிருக்கின்றது. இறுதியாக ஐரோப்பிய எல்லையை கடக்கும் பயணிகளுக்கு நேற்று அதிகாலை முதல் புதிய பதிவு நடவடிக்கைகள் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த நடைமுறையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் குடிமக்கள் அல்லாதவர்கள் ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகளுக்குள் நுழைவதற்கு முன்னர் தங்கள் கடவுச்சீட்டுகளின் விவரங்களையும் தமது கைரேகைகள் மற்றும் நிழற்படங்களையும் எல்லையில் பதிவு செய்ய வேண்டும். ஐரோப்பிய ஒன்றிய எல்லைகளில் பயணிகள் தமக்குரிய சோதனைகளுக்கு சற்று நேரத்தை ஒதுக்க வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது. 6 மாதங்களுக்கு பின்னர், அதாவது ஏப்ரல் 2026க்கு பின்னர் இது உறுதியான ஒரு நடைமுறையாக மாறும் என்று கூறப்படுகின்றது. இந்த செயல்முறை இலவசமான செயல்முறை என்றும், ஆனால் ஒரு நபர் இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் எல்லைகளை கடக்கும் பொழுது ஒருமுறை அவருடைய கடவுச்சீட்டு, அவருடைய கைரேகை அடையாளம், நிழல்படம் என்பன பதிவு செய்யப்பட்டால் பின்னர் அதை காரணமாக கொண்டு அந்த இலக்கத்தை அவர் தெரிவிப்பதன் ஊடாக சோதனைகளில் நேரத்தை குறைத்து வெளியேற முடியும் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக பதிவாக இருக்கின்றன. இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.